திருப்பூர் வடக்கு குடிமைப்பொருள் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு உறுதுணையாகவும் ரேஷன் அரிசி கும்பலிடம் மாமூல் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே திருப்பூர் வடக்கு குடிமைப்பொருள் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைவர் மூர்த்தி தலைமையில் விசிகாவினர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெரி நடத்திய நேர்காணலை காணலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அரிசி கடத்தும் கும்பலுடன் மாதம் மாமூல் வாங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வரும் திருப்பூர் மாவட்ட வடக்கு குடிமைப்பொருள் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கூறி தற்போது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விசிகாவின் மாவட்ட தலைவர் உட்பட நிர்வாகிகள் தற்போது முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்போம். திருப்பூர் மாவட்டத்தில் தொடரும் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலுடன் திருப்பூர் வடக்கு குடிமைப்பொருள் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் அவர்கள் கைகோர்த்து கொண்டு ரேஷன் அரிசி டன் கணக்கில் தனியார்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களை தடுக்க வேண்டுமெனில் குடிமைப்பொருள் வட்டாட்சியர் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மனு அளித்துள்ளோம். மனுவை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். ஒரு வார காலத்திற்குள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த வாரம் குடிமைப்பொருள் வட்டாட்சியர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை செய்யும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வார காலத்திற்குள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திருப்பூர் குடிமைப்பொருள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தற்போது தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.